ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் ட்ரிபிள்எஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்கிறோம். இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். அட்சய திருதியை வாழ்த்துக்களும் சேர்ந்து சொல்லும். நிறைய தங்கம் வாங்குங்க, தங்கம் வாங்க முடியாதவங்க வெள்ளி வாங்குங்க, வெள்ளி வாங்க முடியாதவங்க கல் உப்பு மஞ்சள், அதாவது மங்களகரமான பொருட்கள்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வாங்கி வீட்டில் வைக்கலாம். இன்றைக்கி சுக்கிரஹோரையில் வாங்குங்க. அதாவது காலையில் 6 to 7, மதியானம் 1 to 2 இருக்கும். ஈவினிங்கில் 8 to 9 வரும். அந்த மாதிரி சுக்கிரஹோரையில் நீங்கள் இதெல்லாம் வாங்கினீங்கன்னா ரொம்ப உங்களுடைய இது வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி எந்தவித ஒரு அதாவது ஐயோ நம்மளால் முடியலையேங்கிற ஒரு வருத்தம்லாம் வேண்டாம். இது மாதிரி பொருட்கள் மங்கள பொருட்கள் வாங்கினீங்கன்னாவே நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். நிறைய அடுத்த வருஷம் இதை விட நிறையா தங்கம் வாங்குவீங்க. அதுமாரி இப்போ அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, தங்கம் அதாவது இதுமாரி வாங்கிடணும். அதுக்கப்புறம் தனம், தானியம், எதையாச்சும் ஒன்று யாருக்காச்சும் அதாவது சாப்பாடு எந்த சாப்பாடோ வாங்கி ஏழைகளுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். முடிஞ்சவங்க ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இன்றைக்கி தானம் செய்கிறது அடுத்த வருஷம் நீங்கள் நிறைய நகை வாங்குறதுக்கான பலனை கொடுக்கும். அப்படிங்கிறது எதுவுமே வாங்க முடியலைங்கிறவங்க உங்களால் உங்கள் கையில் என்ன முடியுதோ அதை தானமாக கொடுங்க. இந்த அட்சய திருதி நாளில் நிச்சயமாக உங்களுக்கு செல்வ வளம்ங்கிறது அடுத்த வருஷம் ரெட்டிப்பாக கிடைக்கும் நிச்சயமாக. இந்த மாதிரி அதுமாரி நைட்டில் 8 to 9 சுக்கிரஹோரையில் இந்த மாதிரி விஷயங்களில் வாங்கி வீட்டில் வைங்க. சாமி ரூமில் விளக்கேற்றி என்ன நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ ஊற்றி சுத்தமான விளக்கேற்றி உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லி ஏதாச்சும் ஒரு நெய்வேத்தியம் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு கல்கண்டுனாலும் வைங்க போதும். அதுமாரி செஞ்சிங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல சுபிக்ஷம் ஏற்படும். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பள்ளிகளை பார்க்கணும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்காங்க. அது பள்ளிகள் அதாவது இந்த நாளில் பள்ளிகள் என்ன செய்யணுமா, யார் கண்ணிலுமே படாமல் ஒழிஞ்சுக்கணுமா. இது யாரோட வாஸ்து பகவானுடைய ஒரு கட்டளையாம். இந்த நேரத்தில் நம்ம அதாவது உங்கள் வீட்டில் நீங்கள் பள்ளியை பார்த்தீங்க இந்த நாளில் அட்சய திருதி நாள்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அன்றைய தினம் உங்களுக்கு பள்ளியை கண்ணில் பட்டுவிட்டால் அதுதான் உங்களுடைய ஜென்ம பாவங்கள் போகும், தரித்திர பீடைகள் விலகி உங்களுக்கு ஒரு லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் உண்டாகும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம் இருக்குது. இதுவும் அதாவது வாஸ்து பகவானுடைய கட்டளை தான். அதாவது அப்படி பார்த்துட்டோம்னா நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகி நம்மளுக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி வாஸ்து பகவான் அதை கட்டளையிட்டிருக்கிறார். இந்த அட்சய திருதி நாளில் நீங்கள் எது வாங்கலையோ என்ன செய்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் பள்ளியை தேடி அதை ஒரு நமஸ்காரம் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த வருஷம் பல்மடங்காக செல்வம் வீட்டில் எல்லா சகல ஐஸ்வர்யங்களும் வரும் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக தெரிஞ்சுக்கிறது. இதுக்காக தான் இந்த பதிவு. இதை நீங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.